உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி மைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026வது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல போன குரு திரும்ப எகைன் கம்பேக் கொடுத்திருக்காரு. 5ஆம் இடத்துல வந்து உட்காரக்கூடிய அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு என்பது இனிதை பிறக்க காத்திருக்கிறது. என்ன எல்லாம் சூப்பர் தான். கும்பராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதிகரிக்க போகுது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சாரு. இப்போ வக்கர நிவர்த்தி ஆயிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ராசிநாதன் 2இல் அமர்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இருக்குமானா தெரியல. 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, 10வது குருவுடைய பார்வை. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கும்பராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் இருந்த மனக்குறை எல்லாம் தீரப்போகிறது. பண கஷ்டம் எல்லாம் சரியாக போகுது. போன வருஷம் நிறைய உறவுகள் இழப்பு, நிறைய குடும்ப உறுப்பினர்கள் போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்ற அளவுக்கான மரணத்தை தப்பிச்சு வந்தோம்னு சொல்றதுக்கான அமைப்பு, உடம்பு நிலையில ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ற அமைப்புன்னு ஒரு 2-3 வருஷமே கும்பராசிக்காரர்கள் இந்த 7.5 ஓரளவுக்கு மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தடவை விமோசனம் கிடைக்க போகிறது. பாதச்சனி தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அந்த சனியுமே வந்து குரு இங்கிருந்து பார்வை செய்யும் போது ஜூன் மாதத்திற்கு மேல கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம். என்ன சொல்றது, பதவி பறி போயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு பதவி யோகம் கிடைக்க போயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு ராஜயோகம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து வேலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். 6-10 கனெக்டிவிட்டிலாம் நடக்கும்போது பயங்கரமான ஒரு எனர்ஜி வேவ் ஃபார்ம் ஆகுங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவீங்க. செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். நிறைய வந்து ராகு தலைக்கு மேலே இருக்கனால நிறைய வந்து சோஷியல் மீடியாவோட ஹேண்டில் பண்ணுவீங்க. சோஷியல் மீடியாவில் உங்களை ஆக்ட் பண்ணிப்பீங்க. அதோடு சேர்ந்து இயங்குவீங்க. நிறைய ரீல்ஸ் பார்த்தே டயத்தை தூங்கவே மாட்டேங்கிற. நைட்டெல்லாம் ரீல்ஸ் பார்த்து தூங்காமல் இருந்தீங்கன்னா என்னத்துக்காருது. ஆல்மோஸ்ட் தலைக்கு மேலே இருக்கிற ராகு ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு தலையை போட்டு பிச்சு எடுப்பார். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. லாங் டைமாக இருந்தால் மட்டும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னரை பார்த்து யோசிச்சு தெளிவு பண்ணி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுறது கும்பராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ராஜயோகத்தை கொடுக்கும். முதல் ஒரு 5 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் மீதான ஒரு கவலை என்பது தீரப்போகிறது இல்லையா? பிள்ளைகள் குறித்த கவலை மேலோங்க போகிறது. வாட்டர் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல உங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, அந்த 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கா, அதுக்கு யார் பார்வை கொடுத்துருக்கா, அவர் யார் பார்வை சாரத்தில் இருக்கார், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீர்மானம் செய்ய முடியும். பட் வாட் எவர் இட் இஸ், பிள்ளைகள் மூலமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த முதல் 5 மாதங்கள் இருக்கு. 6ஆவது வரும்போது குருவும் விலகிடுவார். இது வரைக்கும் ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். குரு ஆல்மோஸ்ட் கீழே வந்துடுவாருன்ற போது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க நான் வந்து எல்லாம் சூப்பர், எல்லாமே சூப்பர், எல்லாம் கிடைக்க போகுது. பணம் கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது, பட்டம் கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, காசு கிடைக்க போகுது, வங்கியில் இது வரைக்கும் வராதுன்னு சொன்ன காசெல்லாம் வரப்போகுது, இடத்த விட்டு போகிறீங்க, கொடுக்காத பிள்ளைங்களாம் காசு கொடுக்க போகிறாங்க, இல்லை நீங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஓகே. எதில் கவனம்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 4ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு போய் குருனா உட்காந்துருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து வீட்டில் யாருக்காவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிரீத் பண்ணுறதுல பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருக்க பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த அந்த வாசல் ஃபெலப்பன் டியூப்ல ப்ராப்ளம் வர்றது, அந்த மாதிரியான சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். ஆரம்பிக்கும் போதே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருக்கு. இல்லாட்டி பெரிய மருத்துவ செலவு வைக்கும். ஓகே, ஏன்னா ராகு வேறு தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு. அப்போ தேவையில்லாத மருத்துவ விரயத்தை இண்டிகேட் பண்ணுவார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களோட துணைவியாருடைய உடல்நிலையை போட்டு பாடாப்படுத்துவார். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுடைய ஸ்பௌஸுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அப்படியே நீடிக்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இடுப்புக்கு கீழே ஏதாவது ஒரு கட்டி வரலாம். அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். முதுகை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். காலு கண்டிப்பாக பிரச்சனை வரும். காலில் அடிப்படுறது, காலில் கீழே விழுகிறது, காலில் வலிக்கு விழுகிறது, காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகுதுன்ற மாதிரி கால் சம்மந்தப்பட்டு கண்டிப்பான கவனம் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை தேவை தேவை. விளையாட போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் பராக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. கும்பராசிக்கார குழந்தைங்க கவனமாக இருங்க. முட்டியில் தான் அடிபடும் தடவை. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல வந்து குரு அமர்தல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கக்கூடிய பிளானட்டான்னு பார்த்தா இல்லை. குரு நம்மளுக்கு ஒன்றும் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய பிளானட் இல்லை. இருந்தாலுமே அவர் போய் 6ஆம் இடத்துல உட்காந்து பார்வை பண்ணக்கூடிய இடம்லாம் சூப்பராக இருக்குது. அங்கேருந்து ராசிநாதனுக்கு குரு பார்வை வரும்போது அப்படியே ராசிநாதனே ஜொலிக்க போகிறாரு. ஸோ 2ஆம் இடத்துல வருமானம் தரக்கூடிய இடத்துல குரு பார்வை வேறு என்ன வேணும்? குடும்பத்திற்கான வருமானம் வந்தே தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் குடும்பம் சார்ந்து நீங்கள் பட்ட வருத்தம் எல்லாம் நிவர்த்தி செய்யும். பிள்ளைகள் குறித்து நீங்கள் பட்ட கவலை எல்லாம் வெளில வருவீங்க. இது வரைக்கும் கோவிலுக்கு போகிறேன், முன்ன மாதிரி என்னால் சாமியே கும்பிட முடியல, மனசு ஒரு நிலையே படமாட்டேதுன்னு தவிச்ச கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அதுலேருந்து வெளியில் வருவீங்க. யூஸ்வலாக நான் அடிக்கடி சொல்வேன், 11ஆம் இடம்
காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்பது அமானுஷங்களை குறிக்கக்கூடிய இடம். பயங்கரமான இன்ட்யூஷன் இயல்பாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். கும்பராசியும் சரி விருச்சிக ராசியும் சாதாரண நாட்கள் கிடையாது. அது எஸ்பெஷலி கும்பராசிக்காரங்களாம் பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. பார்த்த மாத்திரத்தில் ஒரு ஆட்களை எங்கே எப்போ வச்சுக்கணுன்ற விழிப்புணர்வு இருக்கும். அவங்க சொல்கிற விஷயங்கள் தான் நடக்கும். இந்த தடவை உங்கள் வாக்குக்கு வன்மை கிடைக்கும். நிறைய பேர் இந்த தடவை சும்மா சாதாரணமாக சொல்லுவீங்க, அது படிச்சுடும். அதனால் யாரையும் சபிக்காதீங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குருவோட ஸ்தானபலம் அதிகரிக்கும் போது வாக்கில் நீங்கள் சொல்கிற வாக்கு படிக்கும். யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஜோதிடராக இருந்தாலும் சரி, நீங்கள் வக்கீலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைங்க வாயை விட்டு படித்து பாருங்கள். இந்த தடவை நீங்கள் தான் மார்க் ஹையஸ்ட்டாக எடுப்பீங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே சமயம் நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ண வருவாங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்குள்ள காடு ராசியில் முதன்மை ராசி கும்பராசி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தெரியாதவன் யாராவது கேட்டாங்கன்னா ஏடிஎம் பின் நம்பரை சொல்லவே சொல்லாதீங்க. அடிச்சு கேட்டாலும் அந்த 3 நம்பரை சொல்லாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நல்லவே எல்லாம் நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டிங்கன்னா போதும், வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம். ஸோ படிக்கிற பிள்ளைங்க நான் சொன்ன மாதிரி சூப்பராக படிப்பீங்க. 20 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான யோகம்லாம் கூடி வரும். நிறைய நல்லவே தேடி வரும். வேலையை விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க போன தடவை, இனிமேல் வேலை திரும்ப அமையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நிறையா ஃபாரின்லேருந்து இந்தியா வந்த ஆட்கள் யாருன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கும்பராசி தான். இந்த தடவையும் முதல் 5 மாதம் தான் நடக்கும். நானாக மாற்ற முடியும்? நீங்கள் என்ன தான் கழிவு ஊற்றினாலும் உண்மை தானே, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதில் கவனம். நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ண வருவாங்க, உஷாராக இருக்கணும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, பணத்தை போடாதீங்க, ஷேரில் போடாதீங்க. இதெல்லாம் 1க்கு 2 தடவை திரும்ப நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன்னா இந்த ராகு இருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் போர் அடிக்காத மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு தடவையாவது கொஞ்சம் மண்டையில் ஏற்றிட்டு கவனமாக இருந்தீங்கன்னா பணம் தப்பித்து கொள்ளப்படும். ஓகே, 40 வயசு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு மாதிரி சலிப்பு தட்டும், என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஓடும். அதெல்லாம் சும்மா அந்த சனி இருந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுவார். ஏண்டா வீட்டுக்குள்ளே வரோன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதுக்காண்டி வராமையாக இருந்துட முடியும்? அப்படிலாம் விட முடியாது, சரியா? ஆனால் அந்த மாதிரியான இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. 60 வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏதாவது ஒரு சர்ஜரியை கொண்டு வந்து விட்டுறது. மைனர் சர்ஜரியாக தான் இருக்கும், மேஜராலாம் வராது. குரு பார்வை இருக்கலாம், ரொம்ப நெகட்டிவாக இருக்காது. பெரிய விஷயங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால் இந்த தடவை நிறைய மருந்துகள் கிடைக்கும். தீரா நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். ஸோ நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட புத்தாண்டு. ஓகே, என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணனுடைய வழிபாடு. கோமதி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயண் வழிபாடு, கோமதி அம்மன் வழிபாடு. அங்கே இருக்கக்கூடிய புத்து மண் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கேதுவையும் ராகுவையும் ஆக்டிவேட் பண்ணி அடக்கிறதுக்கு ஒரே ஒத்தி அவன் மட்டும்தான். கோமதி அம்பாளை பிடிச்சிக்கோங்க. அம்பாளுடைய கருணை கடாட்சம் இருந்தால் போதும். கும்பராசிக்காரர்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. முடியாத விஷயம்லாம் முடிக்க போகிறீங்க இந்த தடவை. ரொம்ப நாளாக ஜவ்வாக இழுத்துட்டு இருந்த எல்லா விஷயமும் டக்குன்னு முடிஞ்சு போகும். ரொம்ப நாளாக முடியவே முடியாத விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட அந்த காரியம் முடிச்சு ஜெயமாகும். கைக்கு வர வேண்டிய பணம், சொத்து, நகை, ஏமாற்றியவர்கள்ட்ட எல்லாம் அவங்க கையில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் கும்பராசிக்காரர்களுக்கு. நிலப்பிரச்சனை சரியா போகும், சொத்து பிரச்சனை சரியா போகும், பங்காளி பிரச்சனை சரியா போகும், எல்லாமே சரியா போகுது. சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை பார்த்து விட்டு வரதுல அந்த புற்று மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து உங்க பேக்ல வச்சுக்கிறது, உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறது, தலைக்கு மேலே வச்சு படுக்கிறதுலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இந்த என்ன கலரை பயன்படுத்தலாம்? கும்பராசிக்காரர்கள் இந்த கொஞ்சம் ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலரை பயன்படுத்துது, மெரூன் கலரெல்லாம் பயன்படுத்துங்கன்னா இந்த உங்களுக்கு மிக சரியான ராஜயோகத்தை இனிதே கொண்டு வந்து கொடுக்கும். அதன் மூலமாக நல்லவே எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.